ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? மே கமின். மச்சான், நீ எங்கே தான் இருக்கியா? நான் தான் இலவச பொருளாச்சே. நீ எங்கே தப்பு பண்ணாலும் என்னையும் கூடவே தூக்கி போட்டு வந்துடுறாங்கடா. யாரு? ஏன்? எதுக்கு? டேய், அதை நான் கேட்கணும். எவங்கிட்ட என்ன பல்கோஸ்தரா வேலை காமிச்சியோ? ஒருவேளை நம்மளை கொலை பண்ண கடத்திருக்கானுங்களோ? இது கொலையா? கண்ணாடி போட்டவன் கெட்டவன், கண்ணாடி போட்டவன் கெட்டவன், நல்லவான நாசமாக்க வந்தவன், கண்ணாடி கண்டுதானே புடிச்சவன். கண்ணாடி போட்டவன் கெட்டவன், கண்ணாடி போட்டவன் கெட்டவன், நல்லவான நாசமாக்க வந்தவன், கண்ணாடி கண்டுதானே புடிச்சவன். தலை, நீங்கள் யாரும் தெரியாமல் உங்ககிட்ட விளையாட்டு காட்டியிருந்தானுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏய் எங்கடா வா நானும் உங்க கூட தானே தலை வந்தேன். கூப்பிடுங்க. குடுறாதா. ஏய் ஏய் எங்கடா இருக்கா? ஏய் வாடாங்க. வாடா. எங்கடா போய் இந்த சாப்பிட்டு வந்தேன் தலை. சாப்பிட்ற நேரமா அது. எப்போ பார்த்தாலும் எட்ராதா தூக்குடா அவனுங்களா. குடுறா குடுறா போடா. ஏய் டேய் எருமை மாடு வந்து தூக்குடா. இதோ வரேண்ணே. பெருசாக தாண்டா ஏதோ பண்ணியிருக்க. டேய் டேய் லூசுங்களா? டேய் யாரா நீங்க? இதை பாரு, நீ யாருன்னு தெரியாது, எதுக்கு கடத்திட்டு வந்தீங்கன்னு தெரியாது, கண்ணாடி வேற உடச்சிட்ட, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். டேய் பின்னாடி வருத்தப்படுறதுக்கு எங்க தலைக்கு என்ன பைல்சா? மூடு. அண்ணே சத்தியமாண்ணே, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைண்ணே. எல்லா பிரச்சனைக்கும் இவன் தானே காரணம். என்ன மன்னிச்சிருக்கண்ணே. mental. ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ். என்ன பண்ற? ஏய் 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 சிப்ஸ் வாயா. ஏன் எதுக்கு எப்படி யான் எதுக்கு? ஒழுங்கா கேளுங்க முதலாளி. சொல்றா. அதாவதுண்ணே, டேய் டேய் நீ இதுக்குடா. வாய் மட்டும் சும்மாடுறா. அண்ணன் எவ்வளோ பெரிய மனுஷன், நான் பார்த்துக்கிறேன். ஏய் கண்ணாடி குறா. ஏன்டா உங்களுக்கு கண்ணாடி பட்டா பிடிக்காது? ஆ சரி சொல்லி தொலை. அதாவதுண்ணே, அதாவது தவிர வேற எதனா சொல்றா. டேய் சொல்றா. இவனுக்கு கண்ணாடி போட்டவங்களே பிடிக்காது. இவனை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி போட்டவங்களும் பேயும் ஒன்று. இவங்க தான் கண்ணனோட அம்மா. இதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணிப்பாங்க. டேய் கண்ணா, எழுந்துடுறா, நேரம் ஆகுதுல. உனக்கு என்னப்பா வேணும்? ஏம்மா, எத்தனை தபா சொல்லின்னு இருக்குது? எருமா மாடு மாதிரி வாழ்ந்துக்கிறான், சின்ன புள்ளிய கண்ணாடியை வாங்கி வச்சுருக்கிறான். உன் புள்ளிக்கு நான் நட்டுக்கிட்டு கலந்து போச்சா? இன்னொரு தபா இதுமாரி அடிச்சு வாய்க்கெல்லாம் குழப்பிடுவேன். காலங்காத்தால சுப்பிரபாதம் கேட்கலான்னு நினைச்சா கண்டவங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு. ச்சே. யாருமா? தெரிஞ்சவங்களா? ஆமாடா, என் தூரத்து சொந்தக்காரங்க. என்னம்மா வர வர சட்னி சரியில்லை, சாம்பார் சரியில்லை, நாளையிலேருந்து பங்கஜ மாமி வீட்டில் தான் போய் சாப்பிட போகிறேன். யாரா அது?
என்னம்மா பங்கஜ மாமி தெரியாது? அதான் சண்டே அண்ணா டிவியில் வந்து சமையல் சொல்லி தராங்களே அவங்க தான். ஒத்த பட போற. சரி சரி போ, தோசை கொண்டா போ. சரிம்மா நான் கிளம்புறேன். அந்த பயம் இருக்கணும். அப்பாடா போயிட்டா. இனிமே நம்ம நிம்மதியாக கண்ணாடி போட்டுட்டு பேப்பர் படிக்கலாம். உன்கிட்ட என்னம்மா பிரச்சனை பண்ணா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. பக்கத்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கோம், பால் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஏம்மா உனக்கு வேற எங்கேயும் வீடே கிடைக்கலையா? இல்லை ஆண்டி. ஆமாம், கதவு திறக்கும் போது ஏதோ பிரச்சனை சொன்னீங்களே, என்ன ஆண்டி? அது ஒன்றும் இல்லை, விடுமா. சும்மா சொல்லுங்க ஆண்டி, நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். இவ்வளோ தூரம் கேட்குற, பால்லாம் வேற கொண்டு வந்திருக்க. சரி சொல்கிறேன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏப்பா நிறுத்துப்பா. ஏண்ணே? நீ தான் கதை சொல்ற ரைட்டு, அதில் அவங்க அம்மா ஏன் கதை சொல்கிறாங்க? கடத்திட்டு வந்ததுக்கு காரணமே சொல்லாமல் நம்ம கதை கேட்டுட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரியா இருக்கும். அடிங்க, நீ சொல்லுப்பா. அது வந்துண்ணே. டேய், நீ சும்மா இருடா, நானே பார்த்துக்கிறேன். நம்ம தப்பிக்கணுமா வேணாமா? நீ சொல் சொல். என்னப்பா இந்த இடத்துல நான் சொல்கிறத விட அவங்க அம்மா சொன்னதானே வெயிட்டாக இருக்கும், அதான். அப்படின்றா? ஆமாண்ணே. இரு. அண்ணே சுட்டாதீங்க சுட்டாதீங்க, வேணாண்ணே சுட்டாதீங்க அண்ணே, வேணாண்ணே சுட்டாதீங்க அண்ணே, வேணாண்ணே. ஏற்கனவே சுட்டதாம்பா. ஸ்நாக்ஸ். சுட்டு ஸ்நாக்ஸா? சூப்பர் சூப்பர். நீ சாப்பிடு. டாய் டாய் டாய். தலை, நாடா ஒரு கிளாஸ் பாலுக்காக அந்த பையனுடைய ஃப்ளாஷ்பேக்கே வா சொல்லுவாங்க. மச்சி மச்சி, அண்ணன் உண்மையிலே பெரிய மனுஷன்டா. ஏன்டா ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. டாய், என்னடா அதுக்குள்ளேயே காலி பண்ணிட்டீங்க? பசினே. ரைட்ரா, நீ சொல்லுப்பா. என் பையனுக்கு இது யார் விட்ட சாபமோ தெரியல. அங்க ஆரம்பிச்சதுமா இந்த பிரச்சனை. கண்ணாடி போட்டவங்கள பார்த்தாலே அவனுக்கு ஒரு பயம். அப்புறம் குடுகுடுப்புக்காரன் வேற வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டான். அப்போ கண்ணனுக்கு 5 வயசு இருக்கும். ஜக்கம்மா வந்திருக்கா தாய், ஜக்கம்மா வந்திருக்கா. உன் குடும்பத்துக்கு ஒரு சங்கடம் வரப்போகுது தாய், சங்கடம் வரப்போகுது. கண்ணாடி போட்டவனால ஆபத்து வரப்போகுது தாய், ஆபத்து வரப்போகுது. நான் சொல்ல தாய், ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா வாக்கு தெய்வ வாக்கு. குடுகுடுப்புக்காரன் சொன்ன மாதிரியே கண்ணாடி போட்டவனால பிரச்சனை வீடு தேடி வந்துச்சு. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. கறி மீன் எது வேணாலும் சாப்பிடு. எல்லாம் ஏன் காசு தானே, சாப்பிடு. நீ சாப்பிடு. அடுத்த மாதம் கொடுத்துருண்ணே. 5 மாசத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்னியோ 3 மாசத்துக்கு முன்னாடியும் அதே சொன்ன. இப்போ கேட்டாலும் நீ அதான் சொல்ல போற. இதெல்லாம் கேட்டு போறதுக்கு நான் என்ன முட்டா பையனா? இந்த பார், ஒழுங்கு மரியாதையா வாங்கின பணத்தை திருப்பி கொடு. இல்லைன்னா என்ன பண்ணலாம்டா? இல்லைன்னா உன் பொண்டாட்டிய. கொஞ்சம் மரியாதை பேசுறீங்களா? ஓ, ஐயாக்கு வேற மரியாதை வேற கேக்குதோ? வாங்கின பணம் கொடுக்க துப்பு இல்லை, இதுல ரோஷம் வேறயா? நீ எல்லாம் போய் தொங்கிடலாம்டா. இதுல ரோஷம் வேறயா? நீ எல்லாம் போய் தொங்கிடலாம்டா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் அப்பா சாவுக்கு கண்ணாடி போட்ட ஒருத்தன் தான் காரணன்றதால கண்ணாடி போட்டவங்க எல்லாரையுமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். உனக்கு ஒன்றும் இல்லையப்பா?
ஏய் கண்ணா, ஏன்டா இப்படி பண்ணி தொலைக்கிற? ச்சே. ஏண்டா கண்ணா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? கண்ணாடி போட்டவங்க எல்லாருமே கெட்டவங்க இல்லடா கண்ணா. கண்ணாடி போட்டவன் கெட்டவன். இதாம்மா நடந்துச்சு. நல்ல வேளை ஆண்டி, உங்க பையன் இருக்கும்போது நான் வரல. அதுவும் சரிதான். நான் வரேன் ஆண்டி. ஏய், என்னது? கொண்டு வந்த பாலை அவளே குடிச்சிட்டு போறா. ராகுல் காந்தி சென்னை வருகை. டேய் சந்தோஷ், சொல்லுங்க மிஸ்டர் கோபால். 2 டேஸா ஃபேஸ்புக்கில் எந்த அப்டேட்டும் காணுமாடா? நீலாம் என்னடா யூத்து? நீ வீட்டில் பண்ணுற லொல்லு பார்த்தாதானே இப்போ ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுறியா? பொறாமப்படாதடா, தாத்தா பார்த்து கற்றுக்கடா சில்லி பாய். கோபாலு, நயன்தாரா உன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்னா என்ன வேணா பேசுவியா? இரு, உன் அடக்க ஒருத்த வருவான். என் பொண்டாட்டி கூட பயந்ததில்லடா, ஆனால் உன்னை பார்த்து சிட் சாம தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். வந்துட்டான். கபாலி மாதிரியே தூங்குறிய தாத்தா. மச்சான் பொறுக்கி நாயே, ஃபோன் எடுக்க மாட்டேன். டேய், பாத்ரூம்ல பிஸியா இருந்தான்டா. பிஸியா அங்கே மட்டும் தானடா இருக்க. அதான் கோபாலுக்கு கபாலி போஸ பத்தியா? பார்த்தேன். இதோட 25வது கண்ணாடி கலட்டி வச்சேன், ஆனால் ஒழிச்சு வைக்க மாட்டேன்டா கோபாலகிருஷ்ணா. இதானே நடந்துச்சு. தலை, கதை ரொம்ப சோக்கா இருக்கு தலை. டேய், அவன் அவ்வளோ சீரியஸாக சொல்கிறான், ஜோக் ஆகுதுன்றா. அன்எஜுகேட்டட் ப்ளோ. அண்ணா கதையில் ஹீரோனே வரலையாண்ணே. அண்ணே, கதை அவ்வளோதானே. நீங்கள் எதுக்கு கடத்துறீங்கன்னு சொல்லுங்கண்ணே. அவ்வளோதானா? வேற எதுவுமே நடக்கல. மேலே சொல்லு, உனக்கே தெரியும். வாடி, உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா. எங்கே தாண்டி போனேன்? கெவின் வீட்டில் இருந்தம்மா. இதான் மாப்பிள்ளை ஃபோட்டோ. அப்பாவுக்கு டபுள் ஓகே, எனக்கும் ஓகே. அப்பா எல்லாமே பேசி முடிச்சிட்டாரு, சரியா? அப்பனா நீயே கட்டிக்க வேண்டியதானே? அச்சி, நீ இது வரைக்கும் பண்ண பிரச்சனை, அதில் உடஞ்ச கண்ணாடி, பில்லு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வந்து ஒரு நாள் பாரு. மூதேவி, மூடிட்டு வண்டியை ஓட்டு. என்ன பண்றான் பாரு. வார்த்தை கேள்வி வச்சு மெல்ல சுபம். டேய், நீ லெஃப்ட்ல ஏறா. தெரியாது, பார்த்து ஓட்ட மாட்டேன். கண்ணு படல இருக்கு. படா நில்லுடா. ஏய், வாங்கடா உனக்கு. நீ விடுடா, அதான் சைடு. அப்படியே நில்லுடா. வாடா. தலை உள்ள போய் போஸ்ட் கம்பர் இருக்கு. நோர்த்தா. வெயிட்டானே தலை. ஐயப்பா. ஏய், எத்தனை வாட்டி சொல்லிருக்க, தின்னுட்டே வண்டி ஓட்டாதானே. பண்ணி பையில கார் ஓட்டதுக்கு கண்ணாடி போடா. எல்லா சிப்ஸுமா தலை தூக்கி போட்டீங்க. போடா. நல்ல வேலை, பின்னாடி துரத்திட்டு வரல. ஆமாடா மாப்பிள்ள. டேய் நிறுத்து. என்னாச்சு? பிளட்டு வேணும்னு குரூப்பில் வந்திருக்குடா, போமா? வா போலாம், வா. போய் 1 மணி நேரம் என்ன பண்றாங்க? என்ன பிரசவமா? இல்ல, பிளட் டொனேஷன். தள்ளுங்க, நமக்குன்னு வந்துடுறாங்க. அசிங்கப்பட்டியே சந்தோஷா. இவன் நம்மளே டாக்டர் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? டாக்டர். மீ நோ டாக்டர். டாக்டர் இன்சைட். பிளட் டொனேஷன் இங்கே தானே பண்ணுறாங்க? யா, ஹியர் ஒன்லி. ஃப்ரெண்ட் இன்சைட் டொனேஷன். ஐ எம் வெயிட்டிங். ஓகே ஓகே. பாரா. என்ன மச்சான், உறிஞ்சிட்டாங்களா?
ஃபுல்லாக உறிஞ்சிட்டானுங்க. சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றிட்டீங்க. இதில் என்ன இருக்குது டாக்டர்? உங்களை மாதிரி நாட்டில் 4 பேர் இருக்கிறனால தான் மழையே பெய்யுது. ஆமாம் ஆமாம், மழை பெஞ்சா பரவாயில்ல, வெள்ளம் வந்து மொத்தமாக அடிச்சுட்டு போகுது. டாக்டர் சொல்லுப்பா. நான்லாம் என்ன டாக்டர், நீங்கள் தான் ரொம்ப நல்லவர். என்னப்பா சொல்கிற? ஏன்னா நீங்கள் தான் கண்ணாடி போடல. என்ன புரியாமலே பேசுகிறானுங்க. ஆமாம் டாக்டர், நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்க டாக்டர். என்னடா இவனுங்க? நான் டீ பண்ணா. எத்தனை டீ? 210 சுகர் இல்லாமல். என்னது இருக்கிறதே 2 பேர். கடுப்பாகுதுல்ல. நீங்கள் 2 டீ போடுங்க. டூ சூப்பர். 2 தானே போட்டா போச்சு. ஏய் டீ சொன்னியாடா? சொன்னேன்டா. சொல்லிட்டேன் தலை. என்னடா அது டீ பெனாயில் மாதிரி இருக்கு. செக். மச்சான் இந்த மேம் பாரு. மச்சாங்க பாரு. நீ பாடுறா. ஐயோ என்னடா வாயில டீ குடிக்க சொன்னா மூஞ்செல்லாம் டீ குடிச்சிருக்கீங்க. எடுத்து வர்றா. போதும்டா, கலர் குறைஞ்சிட போகுது. பாய். இந்தாங்க பாய். என்ன இப்படி பண்ணிட்டாங்க? தலை தூக்கிலாமா? முதல்ல என்ன தூக்குடா. தூக்கிலாமா தலை? அவனா டிஃபன் கரியரா டக்குன்னு தூக்குறதுக்கு. தலை சூடு சொன்ன எதுவும் இல்லை. இல்லை தலை, டீல சூடு இல்லையான்னு கேட்டேன். போலாம்டா வாடா. போலாம் போலாம். உன் தீமுகத்தை டீமுகமாக மாற்றிட்டாங்க தலை. புரிஞ்சிச்சுண்ணே, தெளிவாக புரிஞ்சிச்சு. உங்கள் மூஞ்சில் டீ ஊற்றுறதுலானே கடத்துனீங்க. கடத்திருக்கலாம்டா, ஆனால் அதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். பருப்பு இல்லை முதலாளி, பருப்பு தான் ரேசன், இது ரீசன். அது வேணும். ஓகே ஓகே, யூ கண்டினியூ. அவன் வேலையிலேருந்து வர நேரம் தானே, இதோ வந்துருவான். அப்புறமா மாப்பிள்ளைக்கு வயசு கூடிக்கிட்டே போகுது. போன வாரம் ஜோசியம் பார்த்தேன். மாசியில் கல்யாணம் பண்ணா மாசா இருப்பாராம். எல்லாம் சரிதானே, மாசா தான் வருவான். உங்க மாப்பிள்ளையே வந்துட்டான், அவன்கிட்டே கேளுங்களேன். மாப்பிள்ளையா? வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ஆனால் நான் இங்கே இருக்கேன். ஐயோ, அவன் கிடக்கா, உட்காருங்கண்ணே. பட்டி அம்மி. நான் மாமா குத்திருச்சா? டேய் மீட்டிங் இருக்கு, நீ கிளைண்ட்டை பார்க்க உள்ளே போ, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போகிற? ஒன்றுக்கு போகிறேன்டா, எல்லாமே சொல்லணுமா உனக்கு? நிறுத்தி நிதானமாக போயிட்டு வா, மேலே கீழே பட்டுக்காத. உன்னை அடித்து வளர்த்துருக்கணும் பரதேசி. ஆஃபீஸ்குள்ளே வந்தானே எம்டியாவே மாறிடுறேன். ஹலோ சார், தோ வந்துட்டேன் சார், தோ வந்துட்டேன். Hello. Yeah. Amitabh Bachchan at you. Yeah, okay. Fix. Yes. Okay. Bro, good morning. Oh, shit. Hey. Sorry, brother. Oh my God, you. What? Don't you know where to piss? Sorry, brother. What a bullshit company. Shit. ஏய் கொய்யால, உன்னை மர்டர் பண்ண விட மாட்டேன்டா. சாய் பாரு மச்சான், அவன் உச்சா போனதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நீ வா மச்சான், மீட்டிங் போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ, எங்கே போகிறீங்க? மீட்டிங்?
மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. ஒய் வாட் ஹேப்பன்? நீங்கள் ஒருத்தர் மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்களே, ஆமாம், அவள் தான் கிளைண்ட்டு. ஸோ இன்னைக்கு நீ யூஸ் இல்லை. சே, ஒரு பிஸ்ஸில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வேலை போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணாத மச்சான். இப்போ வீட்டில் கிட்ட என்ன சொல்வேன்? ஒருத்த மேலே ஒன்று கச்சேன், அதனால் வேலை எடுத்துக்கிட்டாங்க சொல்லுவியா? டேய் நீ வேற, கண்ணாடி போட்டு ஒருத்தன் முன்னாடி நின்றுட்டு, டேய் சும்மா கண்ணாடின்னு முதல்ல உன் மைண்ட் செட்டை மாற்று மச்சான். போடா நீ வேற. இந்த மாதிரிலாம் பண்ணாதடா. டேய் வண்டியை நிறுத்து. ஏன்டா? சொல்கிறேன். கண்ணாடி போட போகிறோம் போல. சூப்பர் மச்சி. கண்ணாடி போட்டவன் கெட்டவன், கண்ணாடி விற்கிறவன் கேடு கெட்டவன். இவனுங்களை ஒழிச்சா எல்லாம் சரியா போயிடும். டே வேணாண்டா. ஐயோ ஹலோ சொல்லு மச்சான். டேய் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, நம்ம போகிறோம். அதெல்லாம் ஓகே. ஹெச்ஆர் எப்படி? நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. முதல்ல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறா. இந்த வேலை சம்பளம் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த கண்ணாடி தான். டேய் உனக்கு கண்ணாடி போடுறதுல பிரச்சனைன்றதுக்காக ஊரில் இருக்கிறவங்களாம் கண்ணாடி போடாமல் சுற்ற முடியுமா? டேய் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் இருக்கிறேன், கிளம்பி வா. சரி வை. வை. என்ன பாகுபலி மாதிரி வரான்? இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? பக்கோடா சாப்பிட்டுட்டு இருந்தேன் மச்சான். ஒன்று சொல்லட்டுமா? என்ன சொல்லட்டுமா? நீலாம் உருப்படவே மாட்டேன். எப்போ உன் மைண்ட் செட்டை மாத்திரியோ அப்போ தான் உன் லைஃப் மாறும். போட்டாங். டேய் அந்த பொண்ணுடா. எந்த பொண்ணு? அன்னைக்கு. ஓ பெட்டர் மார்க்ஸா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஹாய். ஒன்றும் இல்லைடா. என்ன ஹாய்? உங்களே இல்லை, உங்களை தான். டேய் இந்த பொண்ணு பிரச்சனை பண்ணியாடா? ஏங்க உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானா? சே அப்படிலாம். டேய் இருடா, நீங்கள் சொல்லுங்க. ஆஹா மூடா சொல்லு. ஆக்சுவலி உங்களை நான் பிளட் டொனேட் பண்ணப்போ தான் பார்த்தேன். யூ ஒயிட் ஷீப். யூ ஆர் ஸோ கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் ஹெல்பிங் மைண்டட் டூ. இந்த காலத்தில் இப்படி ஒரு யங்ஸ்டரை யாரும் பார்க்க முடியாது. சான்ஸே இல்லைங்க. நீங்கள் சூப்பருங்க. தேங்க்ஸுங்க. பிளட் கொடுத்ததுக்கா? போன வாரம் நான் கொடுத்தாங்க பிளட் கொடுத்தேன். ஐயோ சாரி, நான் பார்க்கல. சந்தோஷ் கே சோதனை. அன்னிலேருந்து உங்களை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்ஸுங்க. நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். ஆஹா அது இன்ஸ்டாகிராம் இல்லை, ஏதோ ஒரு கிராம். சும்மாறா. நீங்கள் சொல்லுங்கள். ஐயோ நான் அந்த ஃபாலோ சொல்லுங்க. உங்கள் பேர் கண்ணன். யா இட்ஸ் மீ. அமைஞ்சக்கரில் இருக்கீங்க. அப்புறம் இந்த ஆஃபீஸில் தான் வேலை. இங்கே தான். இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஃபீல் பண்ணது இல்லைங்க. ஓ அப்போ இதுக்கு முன்னாடி அப்படி ஃபீல் பண்ணதுக்கும் அதுக்கு முன்னாடி இப்படி ஃபீல் பண்ணதுக்கும் கனெக்ஷன் கரெக்டாக தானே இருக்கு. அப்படியே அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஐயோ இவர் ஏங்க இப்படி குழப்பறாரு? மச்சான் இப்படியே பேசிட்டு இருந்த கொஞ்ச நாள்ல கீழ் பக்கம் தான். அப்படி போய் நில்லு. என்ன மச்சான் இப்படி பேசிட்ட? இப்படி ஆளாளுக்கு பேசுனீங்கன்னா நான் சொல்ல வந்ததை எப்படிங்க சொல்ல முடியும்? அவனை விடுங்க. அப்படி என்னதாங்க ஃபீல் பண்ணீங்க அதை சொல்லுங்க. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, அட பாவிங்களா,
இல்லைங்க, ரமணா ஸ்டைலில் லென்த்தாக பேசிட்டு இருந்தீங்களா, அதான் பசிச்சுது. ஒரு சாம்பார் சாதம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் எனக்கு ஒரு ஆம்லெட். இல்லை இல்லை பரவாயில்ல டபுள் ஆம்லெட்னே. ஓகே, நீ சாப்பிடு மிச்சி. இப்போ சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஏன்டா இவ்வளோ லென்த்தாக விட்ற? சொல்லுங்க. ஸோ ஸோ உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபெதராக மூவ் பண்ணலாம். ஓகே. ஆக்சுவலி சாப்பிடும்போதே யோசித்தேன், உங்கள் ஃபீலிங்கும் கரெக்டாக தான் இருக்குது. என்னது கரெக்டாக இருக்கா? ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். டேக் யூர் டைம். பாய். பாய்ங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் மை நம்பர். சாரி, நோ தேங்க்ஸ். பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? லூசு. வாலண்டியராக வருது, பொம்பளை தான் முடிய போகுது, அதுவும் பொண்ணுங்க. இல்லை மச்சான், அந்த பொண்ணு பேஸ்ட் பொண்ணுலேருந்து அடிக்கடி யோசித்தேன். ஓ, அந்த பொண்ணு சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குல்ல. ஃபீலிங் ஜென்யூனாக தானே இருக்கு. அதனால் அந்த ஃபீலிங் எனக்கு வந்துருச்சு. ஸோ ஓனா வாய மூடு, நம்பர் கொடுக்க போகிறேன். ஏய், ஏன் வரண்டி? என்னடி பண்ணுற? கிளாமர் ஏற்றுறேன். ஏன் நிற்கிறீங்க? உட்காருங்க, பரவாயில்ல. உங்களால் தள்ளு. ஆக்சுவலி உங்களை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னையா? டெஃபினெட்லி உங்களை தான். யூ லுக் குட் அண்ட் பியூட்டிஃபுல். இந்த காலத்தில் உங்களை மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை பார்க்கவே முடியாது. சான்ஸே இல்லைங்க. நீங்கள் தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலி உங்கள் நலன் கருதி உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். கண்ணாடி போட்டவங்ககிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காதீங்க. முண்டும் முக்கியமாக கூலிங் கிளாஸ் போட்டவங்ககிட்ட. என்கிட்ட பேசணும்னு நினச்சா அவகிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, மூவ் ஐ சே. நீ எதை பார்த்துதான் உன் மனம் மாறினாய்? நீ என்னை துளைத்தாய். உன்னை நினைக்காமலே நான் இருந்தாலுமே உன் நினைவென்னை கொல்லுதே. இது புது மாற்றமே, ஒரே மாற்றமே, உயிர் போகுதே. இது கலைந்தோடுமா இலை நிலையாகுமா தெரியாதே. நீயும் கண்ணோடு காயம் நெஞ்சோடு வலிகள் வழிந்தோடுமே. நானும் இன்றோடு உன்னை என்னோடு கொண்டால் நிஜம் நீளுமே. தீங்கு சுட்டால்தான் ரணம் வந்து ரசித்திருக்கும். கண்ணீரில் கண்கள் தான் நீர் வடிக்கும். நீ சொன்ன வார்த்தைகள் தான் உள்ளத்தில் நுழைந்திருக்கும். கரைந்தாலும் கனவாக ஆர்ப்பரிக்கும். இது புது மாற்றமே, ஒரே மாற்றமே, உயிர் போகுதே. இது கலைந்தோடுமா இலை நிலையாகுமா தெரியாதே. நீயும் கண்ணோடு காயம் நெஞ்சோடு வலிகள் வழிந்தோடுமே. நானும் இன்றோடு உன்னை என்னோடு கொண்டால்
பார்த்து வரக்கூடாதா? ஒன்றும் இல்லையே, பார்த்து பார்த்து பார்த்துப்பா, பார்த்து தம்பி, ஒன்றும் இல்லையே. அண்ணே கால் பண்ணீங்களே? ஓம் ஃப்ரெண்டாப்பா? ம் ஆமாண்ணே. ஃபோன் பேசிக்கிட்டே குறுக்கால வந்து கீழே விழுந்துட்டாரு. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைண்ணே. சேச்சா, கண்ணில் தான் பிரச்சனைன்னு டாக்டர் சொன்னார். அது என்னன்னு கேளு. தேங்க்ஸ்ண்ணே. பாத்தியா மச்சான், இப்போ ஒருத்தர் காப்பாற்றினாரே அவர்கிட்ட தான் காண்டி போட்டிருக்காரு. அவரை கெட்டவன் சொல்வியா? பிரச்சனை கண்ணாடியில் இல்லை மச்சான், புரிஞ்சுக்கோ. பார்த்துப்போம்மா. வா. திருந்திட்டானோ? டேய் மச்சான், டேய் டைம். என்னடா கண்ணில் கண்ணாடி, நீ கெட்டவன் ஆயிட்டியா? இனிமே கண்ணாடி போட்டவங்களாம் ரொம்ப நல்லவன். அண்ணே சத்தியமா இதானே நடந்தது. இது தவிர எந்த தப்புமே நாங்கள் பண்ணலண்ணே. இந்த இடத்துல நீங்க ஒரு சீட்டில் தான் வரீங்க, அதுவும் டீ கடை. டீ ஊற்றுறதுக்கெல்லாம் கெடுத்திருக்க மாட்டீங்க, பெரிய மனுஷன். தம்பி, உன் கதையில் நான் 3 சீனில் வந்திருக்கேன். நானும் தான். முதல்ல என் கார் கண்ணாடி உடச்சிங்க, விட்டேன். என் மூஞ்சில் டீ ஊற்றுனீங்க, விட்டேன். 3வதா கண்ணாடி கடை. கண்ணாடி கடை கண்ணாடி கடைடா. 3 கண்ணாடி கடை. ஒன்று தான் உடச்சிங்க பார்த்தீங்களா? கண்ணாடி போட போகிறோம் போல. சூப்பர் மச்சி. கண்ணாடி போட்டவன் கெட்டவன், கண்ணாடி விற்கிறவன் கேடு கெட்டவன். இவனுங்களை ஒழிச்சா எல்லாம் சரியா போயிடும். டே வேணாடா. ஐயோ அப்படியே என்ன பண்றது? அண்ணே சத்தியமா அதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லைண்ணே. எல்லாத்துக்கும் இவன் தானே காரணம். கண்ணாடி போட்டவங்களாம் கெட்டவங்க, அதை விற்கிறவங்களாம் கேடு கெட்டவனு. எல்லாத்தையும் உடச்சிட்டானே. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைண்ணே. ப்ளீஸ் மன்னிச்சிருங்கண்ணே. நீங்க பெரிய டாக்டர், மன்னிச்சிருங்கண்ணே. நம்பிட்டாங்க. கூல்பா, கூல் டவுன். உன் கதையை கேட்டதுலேருந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். தலை எத்தனை மாதம்? உன்னோட 2 மாதம் கூட. தலை அது கன்வின்ஸ் தலை. கன்வின்ஸ் ஆகிட்டேன். ஓகே, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க டான். நான் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். சரி அண்ணே, ஏற்கனவே நிறைய கதை தானே போயிட்டுருக்கு. ஏய், இவன் எல்லாரும் நீ சொல்கிறத நான் கேட்டல, நான் சொல்கிறத நீ கேள்றா. அண்ணன் எவ்வளோ பெரிய ஆளு. அண்ணே நீங்கள் சொல்லுங்கண்ணே. சரிடா, என் குடும்பமே பெரிய டான் குடும்பம். இவர் தான் எங்கள் அப்பா. எங்க அப்பா பெரிய டான், பேரு ராஜேந்திரன். எங்க தாத்தா டானுக்கெல்லாம் டான், கஜேந்திரன். அடங்கோ. என்னையும் டானாக்கி பார்க்கலான்னு பார்த்தேன். நானும் டானாகலாம் தான் பார்த்தேன். கத்தி எடுத்தேன், கட்டை எடுத்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். இன்னும் அரியர் வச்சுட்டு தான் இருக்கேன். எதுவுமே மாறல. இன்னும் நான் காத்துட்டு தான் இருக்கிறேன். எங்கள் அக்காவையே கடத்தினேன், என் மாமாவை கடத்தினேன், என் குடும்பத்தையே கடத்தினேன். இதான்ப்பா என் டிக்ஷனரி. முதலாளி ரொம்ப கேவலமாக இருக்கு முதலாளி. எங்கடா இவனுங்க? அவனுங்க இந்த அக்காவை பற்றி ஆக்ரோஷமாக பேசுனீங்களா, அப்பயே போயிட்டானுங்களே. ஏன்டா சொல்ல வேண்டியதுண்டா? இல்லை முதலாளி, நீங்களே எப்போயா ஒருத்தர் தான் ஃப்ளோவாக போவீங்க. நடுவில் நான் பூந்தானா நீங்கள் ரோல் ஆகிடுவீங்களா, அதனால தான் சொல்லலை. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? நம்மளுக்கு கட்சிதே 2 வெத்து பீஸுங்க, அதுவும் ஓடி போச்சு. ஆமாம் முதலாளி, அவங்களுக்கு கிடைச்சது நீங்கள் ஒன்று. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. நான் எப்படி டானா? ஐயோ, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்ருக்கோம். உட்காருங்க உட்காருங்க. கோதாவரி,
பொண்ணு வர சொல்லுமா. ம் சரிங்க. கோதாவரி 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 இவதான். ஓ புரியுது புரியுது. எல்லாருக்கும் கொடுத்துருமா. டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதே பண்ணுறா. தேங்க்ஸ். என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? செம்மையாக மாட்டினேன். எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலப்பா. அடி பாவி. ஏம்மா ஏன்பா எனக்கு என்ன குறைச்ச? ஏன்னா கண்ணாடி போட்டவனா கெட்டவன். அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. நாப்பா சொல்லாம வந்துட்டீங்க. டான் வாங்க டான். சூப்பர்வா. கோதாவரி யாருப்பா கோதாவரி? டான் அந்த பொண்ணோட அம்மா. சரி வாப்பா உள்ள போலாம். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? போய் கண்ணனை கூட்டு அப்போ. இதோ கூட்டு வந்துடுறேம்மா. கண்ணாடி போட்டவன் கெட்டவன் நல்லவான